எங்களுக்கு ஒரு பிளட்ஜ் உண்டு அகரம்லையே, குறைந்தபட்சம் ஒருவரையாவது நாங்கள் படிக்க வைப்போம் அப்படின்ட்டு. கையில் விளக்கையே தந்திருக்கிறது அகரம், வெளிச்சம் மட்டும் தராமல் கையில் விளக்கே, ஒரு வெளிச்சம் மட்டும் தராம நம்ம கையிலையும் ஒரு விளக்கையே தந்திருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நாங்கள் ஆக்சுவலி எங்கள் எஸ்ஆர்எம்ல வந்துட்டு எப்படின்னா வீக்லி ஒரு மீட்டிங் வச்சுப்போம் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அப்பவும் பிளட்ஜ் சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங்கே ஆரம்பிப்போம். அது அங்க என்ன சொல்லுவீங்களா இப்ப சொல்லுங்க பாப்போம். கல்வியே எங்கள் ஆயுதம், கல்வியே எங்கள் கேடயம், கல்வியே எங்களின் சமூக பாதுகாப்பு, கல்வி வெளிச்சம் தேடி அலைந்தோம், நல்லோர்கள் கை கொடுத்தனர், வெளிச்சம் மட்டும் தராமல் கையில் விளக்கையே தந்திருக்கிறது அகரம், கல்வி கற்று வேலை பெற்று. சில பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே நிறையா சொல்கிறது, ஷேர் பண்ணுறது, பர்சனல்லாம் ஷேர் பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் மாதிரியோ இது மாதிரியோ நடந்துக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இப்போ எனக்கு அம்மா இருக்கு, நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சமீப காலமா ஆன்லைன்ல ஏன் சூர்யாவை திட்டுறாங்க? ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்க ஒரு பாசிட்டிவா பண்றாங்கனாலே நெகட்டிவ் வரும். ஜெய்பீம்ல அவர் எந்த ஒரு நோக்கத்திலயும் சொல்லல, பட் ஏன் இவ்வளவு நீக்கப்பட்டுச்சு, அந்த காட்சி நீக்கப்பட்டுச்சு, அதை தாண்டி ஏன் திட்டுறாங்க? பர்டிகுலர் கட்சி ஆளுங்க ஒவ்வொரு பேட்டிலையும் சூர்யாவை பத்தி தப்பா பேசுறது அவரோட பர்சனல் சாய்ஸ். அவர் மும்பைக்கு போறாரோ துபாய்க்கு போறாரோ அது அவரோட பர்சனல் சாய்ஸ். அதையுமே நீ சூர்யா ஏன் தான் பசங்களை அகரத்துல படிக்க வைக்கலன்னு கேக்குறாங்க. ஒரு விளக்கம் கொடுங்க. அகரம்ன்றது ஒரு ஸ்கூலோ யூனிவர்சிட்டியோ காலேஜோ கிடையாது. அவங்க அப்பா ஜெனரேஷன்லேருந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலியில படிக்கிற அவங்க பசங்களுக்கு எதுக்குங்க அவங்களே ஃபண்டிங் பண்ணணும்? கொஞ்சமாவது உங்களோட கம்யூனிட்டியை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு இனத்தை சார்ந்தவங்கன்னு சொன்ன உடனே படம் நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிற விமர்சனம் இங்க காலகாலமா இருக்கு. ஆனா கங்குவா படத்தை பேச போய் ஜோதிகா ஏன் அவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகும்? அதுதான் சொல்றேன். அவர் ஒருத்தர் பேசினான்ல, அது எவ்வளவு ஒரு பர்சனல் அட்டாக் ஆகுது. அவன் இவன்லாம் ஒரு மீடியால ஒருத்தர் பேசலாமா? பாக்கிறதுக்கு காசு கொடுத்து நடிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு.